நீ வருவியான்னு எனக்கு சந்தேகம் இருந்தது. சொந்த ரத்தம் வந்து கூப்பிடும்போது வராம இருக்க முடியாதுல்ல, அப்படிதானே? வா. இது வெறும் போட் இல்ல, இதுல பதில் இருக்கு. இப்படி ஒரு அப்பா உனக்கு இருந்தும் எதுக்காக இவ்வளவு காலமா நீ அனாதையா வாழ்ந்தன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய பதில் இதுல இருக்கு. நீ தெரிஞ்சுக்கணும், இந்த அப்பாவுக்கும் உனக்கும் நடுவுல என்ன நடந்ததுன்னு. யாராச்சும் இருக்கீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. என்ன என்ன விஷயம்? நீ யாரியா? இது நியூஸ் பேப்பர் ஆபீஸ். இங்க வரதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? அதிகாரம் இருக்கிறதுனால தான் உள்ளே வந்தேன். இந்த நியூஸ் பேப்பரோட ஆபீஸோட மேனேஜர் எங்கடா இருக்கான்? அவர் மேல கை வைக்காதீங்க. இந்த ஆபீஸ்க்கு மேனேஜர் நான் தான். எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. தோட்டத்துல வேலை பார்க்கற பெண் தொழிலாளிகளை இந்த அரசாங்கம் காப்பாத்தணும், அப்படிதானே? ஆமா, அதுக்கு உங்களை மாதிரி ஆளுங்க தான் காரணம். இந்த தோட்டத்துல வேலை பார்க்கிற பொம்பளைங்க கற்பழிக்கப்படுறத உடனே நிறுத்தி ஆகணும். அன்னைக்குதான் நானும் இந்த நியூஸ் பேப்பர் நடத்துற போராட்டமும் நிக்கும். போராட்டமா? யோ மேனேஜரே, இது வரைக்கும் நடந்தது பெருசு இல்ல, இதுக்கப்புறம் நடக்க போறது கொடூரமா இருக்கும். ஞாபகம் வச்சுக்க. நீயும் உன்னோட நியூஸ் பேப்பர் கம்பெனியும் இனிமே இருக்கவே இருக்காது, புரிஞ்சுதா? அழிக்க முடியாதது என்னன்னு தெரியுமா? எழுத்துக்கள். வார்த்தைகளை ஆயுதமா பயன்படுத்துற எனக்கு நீங்க கொடூரமா என்ன பண்ணாலும் எதுவும் நடக்காதுன்னு போய் சொல்லிடுங்க உங்களை அனுப்புனவங்க கிட்ட. இது எல்லாத்துக்கும் நீ அனுபவிப்ப. எழுது. இந்த ஊர்ல ஒற்றை தாய்மார்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது. அதுக்கு காரணம் காவல் அதிகாரிகள். ஜானகி அக்கா கிச்சன்ல இருக்காங்க. குழந்தைய நான் தான் பாத்துட்டு இருக்கேன். அதனால தோட்டத்துல வேலை பார்க்கிற பெண் தொழிலாளர்களோட இந்த மோசமான நிலைமைக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தோடது. நான் இந்த பக்கமா போயிடுவேன். உனக்கு தனியா போக எதுவும் பயம் இல்லைல்ல? பயமா? எனக்கா? உங்க அப்பா ரிப்போர்ட்டர்னால உனக்கு மட்டும்தான் தைரியம் இருக்கும்னு நினைக்கிறியா? ஐயோ, அப்படிலாம் நான் எதுவும் சொல்லல. பாய். பாய். ஏய் வாடி வாடின்ற வா. அடம் பிடிக்காத. ஏத்திட்டு வாங்க. மேனேஜர் சார், இது வேண்டாமே, இல்லைன்னா அவங்க கடவுளே, இனி என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே. நியூஸ் பேப்பர் போடுறவங்கிட்ட இருந்து எல்லா பேப்பரையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஜனங்களுக்கு நமக்கு எதிராக போராட்டம் பண்ணணுங்கிறது தான் நோக்கம். இதுக்கு நம்ம ஏதாவது செய்யலை ரொம்ப மோசமாயிடும். தெரியும்ல, காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு. போலீஸ் ஸ்டேஷனை கேரோ பண்ணுறது கூட யாரும் தயங்குறது இல்லை. துப்பாக்கியை எதிர்த்தே போராட்டம் பண்ணுறாங்களா? அதை சொல்லிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு முன்னாடி யாராவது வரட்டுமே. ஒருத்தனும் உயிரோட போக மாட்டான், பொம்பளைங்களை சேர்த்துதான். என்ன தாமஸ் சார்?
தேனையும் தேயிலையும் போட்டு செஞ்ச பிளாக் காஃபியும் ரம்மும் நல்ல அழகான பொண்ணுங்களும் இந்த மலையில இருக்கிற குளிருக்கு சூப்பர் காம்பினேஷன். கரெக்ட், அதுதான் சொர்க்கம். நீ தைரியமா இரு, காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம். காசு கொடுத்தாலும் அந்த மேனேஜர்லாம் வழிக்கு வரமாட்டான். அவன் நம்ம வழிக்கு வரணும்னா இதோ இத நெத்திக்கு நேரா பிடிச்சி ஒரே ஒரு அழுத்துதான் டிம் அப்படி தீக்கணும். இன்னைக்கே போய் தூக்கிட்டா என்ன? இப்ப வேண்டாம், எல்லாத்துக்கும் நேரம் காலம்னு ஒன்று இருக்கு நம்பியாரே. மேனேஜருக்கான டயத்தை கடவுளே குறிக்கட்டும். ரேடியோ எஃப்எம் முக்கிய செய்திகள். இந்தியாவில் அவசர நிலை ஏற்பாடுகள். பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட யுத்தத்திற்கு பிறகு அரசாங்கம் இப்பொழுது ஒரு யுத்தத்தை எதிர்க்கிறது. தீவிரவாத இயக்கங்களிடமிருந்து தகவல் கிடைத்திருப்பதாகவும் அதை தடுப்பதற்காக முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் அரசாங்கம் பத்திரிகையாளர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளது. நேற்று தீவிரவாதி பக்ரூத் அலி அகமான் 352வது சட்டப்படி அலி அகமானை கைது செய்துள்ளனர். எதிர்க்கட்சி தலைவரான ஜெயபிரகாஷ் நாராயணன், முராஜி ஜெர்சாய், பிரசன் பிகாரி வாசுகை, LK அத்வானி, சிங்கே ஜே மற்றும் ஆர்வலர்கள். இவனுடைய அவதான் நம்ம மேல போட்ட கேஸோட சாட்சி. சொல்றது கேளுங்க. வேண்டாம், குழந்தை விடுங்க. என்னத்துக்கு பேரெல்லாம் அவசியமே இல்லை. என்ன சொல்ற? பேச்ச குறைக்கணும், வேலையை கவனிக்கணும், அதுதானே முக்கியம். பேச்ச குறைக்கணும், வேலையை பாரு. இவளை கூட்டிட்டு போ. வாடி அங்க. நம்பியாரே, அவனை எழுதிட்டு வாயா சீக்கிரம். என்ன விடுங்க, எங்க கூட்டிட்டு போறீங்க? விடுங்க அப்பா, அப்பா, அப்பா. ஏய், வாடிங்கறேன். வாடி. சொல்லிட்டே இருக்கேன். போடா. உன் ஃப்ரெண்டோட கேஸ் நாளைக்கு விசாரணைக்கு வருது. அப்ப நீ எங்களுக்கு எதிராக தான் சாட்சி சொல்லுவியா? சொல்லுங்கிறன்ல, சாட்சி சொல்லுவேல்ல? சொல்லுவேன், கண்டிப்பா சொல்லுவேன். உங்க 3 பேருக்கு எதிராக நான் சாட்சி சொல்லுவேன். அப்பா, ஏண்டா போறோம் பரதேசி நாய். இங்க பாரு, இங்க பாரு, ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஆனா நீ கோர்ட்டுக்கு போறப்போ சாட்சி சொல்லக்கூடாது. சொல்லுவியா? கோர்ட்ல சாட்சி சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. வழி விடுறா.
நீ தேடும் போது வருவது உண்டோ, விட்டு போகும்போது சொல்வதுண்டோ, சார். தலையா பூவா போட்டு பார்த்து தலை வணங்காம ஆமா சார். வாங்கிடலாம். அந்த பொண்ணு மூச்சு விட மாட்டேங்கிறா. செத்துருப்பாயா, எடுத்துட்டு போய் கொளுத்திரு. எரிக்கும் போது சர்க்கரையை போடு, அப்பதான் எலும்பு கூட மிஞ்சாது. கோயம்புத்தூர்ல பண்ணியிருக்கோமே, ஞாபகம் இல்லை? அப்புறம் கண்ணை திறந்து பார்க்கும்போது என்னோட வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. அரசாங்கத்துக்கு எதிராக பத்திரிகைகளை எழுதினவன், சொந்த பொண்ணைய கொண்டு எரிச்சவன், பொண்டாட்டிய கொடூரமா கற்பழிச்சு மனநோயாளி ஆக்கினவன், வீட்டை விட்டு ஊரை விட்டு ஓடி போக கட்டாயப்படுத்தினவன், நம்பியார், சர்தார், தாமஸ் செபாஸ்டின், இப்படி 3 பேரை என் மேல போட்ட கேஸ் சாதாரணமானதில்லை. அவங்க பக்கம் பவர் இருந்ததுனால கோர்ட்ல அவங்க எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கோர்ட்டு எனக்கு கொடுத்த ரெட்டை ஆயுள் தண்டனையில் நான் உள்ள போகும்போது என்னை பார்க்க வந்த ஜான் கிட்ட நான் ஒன்னே தான் கேட்டேன். தண்டனை அனுபவிச்சு வெளியே வர முடிஞ்சா நம்ம வாழ்க்கையை கெடுத்த அந்த 3 பேரையும் பழி வாங்கணும். அதுக்கு உதவியான என் கூட இருக்கணும். ஜான் வார்த்தையை காப்பாத்தினான். நான் எழுதின லெட்டரையும் ஒன்னையும் ஜான் தான் அனாத ஆசிரமத்தில் ஒப்படைச்சது. எல்லாரையும் கொல்லணும். சர்தார் விஷயத்துல ஜெயிச்சிட்டோம். இனி நம்பியார் அழிக்க வேண்டிய நேரம். யார் இவ? நம்பியாரோட பொண்ணு இவ. உத அவ மூஞ்சிலேயே உத. நம்பியார் தான் உயிரை விட மேலா நினைக்கிற இவ முகத்துல இந்த மாதிரி தழும்பு வரணும். அதை பார்க்கும்போது நம்பியாருக்கு வலிக்கணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். உத. அப்பா, எந்த தப்பு பண்ணாத இவளை தண்டிக்கிறதுல எனக்கு எந்த உடன்பாடு கிடையாது. பொண்ணோட அக்கா, அவ என்னடா தப்பு பண்ணா? என் பொண்ணோட அழுக சத்தத்தை கேட்ட இதே காதுல இவளோட அழுக சத்தமா கேட்கணும். அதான் எனக்கு வேணும். நான் பண்ணுவேன். வேண்டாப்பா, விட்டுருங்கப்பா. அப்பா, சொன்னா கேளுங்க. விடு அப்பா. எழுந்துருங்க. போ, போயிடு. பாத்தியா, தப்பிக்க விட்டுருந்தாலும் இவளால தப்பிக்க முடியல. பாத்தியா, இவளை நான் கடத்திட்டு வந்துட்டு நம்பியார்கிட்ட போய் சொன்னேன். இவ எவன் கூடவோ ஓடி போயிட்டான்னு. இதையும் ஃபோன் பண்ணி சொல்லு. இது தெரிஞ்சா அவன் கதறுவான். அவன் கதற சத்தத்தை கேட்டுட்டு தான் நான் அவனை பழி வாங்கணும். நம்பி யார பழி வாங்க வேண்டியது நீங்க இல்ல, நான்.